அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சேவிங்ஸ் ஐடியாஸ் இன் தமிழ். இது வரைக்கும் சேவிங்ஸே பண்ணாத பிகினர்ஸ் கூட ஈஸியாக ஆயிரக்கணக்கில் சேவ் பண்ணுறதுக்கான சிம்பிள், ஈஸி அண்ட் எஃபெக்டிவான 4 சேவிங்ஸ் ஐடியாஸ் பார்க்கலாமா? அதில் ஃபஸ்ட் ஒன் உண்டியல் சேவிங்ஸ். இந்த டைப்பில் நம்ம உண்டியல் சேவிங்ஸ் பண்ணணுன்னா சேவிங்ஸுங்கிறது நம்மளோட ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும். டெய்லி பேசிஸில் அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபாயாவது நான் சேமிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சேவ் பண்ணணும். குறைஞ்சது 10 ரூபாய், மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ வேணும்னாலும் போடலாம். பட் டெய்லி ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட்டையாவது நான் சேவ் பண்ணிடுவேன் அப்படின்னு நமக்கு நாமே ஒரு டார்கெட்டை வச்சுக்கணும். இதை கன்சிஸ்டண்ட்டாக 1 இயருக்கு நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் அந்த இயரோட எண்டில் அந்த உண்டியலை உடைச்சி நம்ம பார்க்கும்போது அதில் ஒரு பல்கான அமௌண்ட் சேர்ந்துருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் இருக்கும். அட் த சேம் டைம் அது நமக்கு ரொம்ப பெரிய ஒரு மோட்டிவேஷனாகவுமே இருக்கும். உண்டியலில் நீங்கள் ஏதாவது ஒரு டப்பா யூஸ் பண்ணி ஹேண்ட்மேடாகவே கூட பண்ணிக்கலாம். நாம் பண்ணதில் நாம் சேமிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு அடிஷ்னல் ஹாப்பினஸ் தான். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமௌண்ட் போடும்போது அந்த உண்டியலை அன்பாக்சிங் பண்ணும்போது நமக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ண போகிறீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி உண்டியல்லாம் நீங்கள் சேர்க்காதீங்க. அப்புறம் ஏதாவது அமௌண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நிறையா சேவிங்ஸ் பண்ணுறவங்களுமே கூட இந்த ஒரு சேவிங்ஸை அடிஷ்னலாக சேர்த்து பண்ணலாம். இது எல்லாருக்குமே ஈஸியாகவும் இருக்கக்கூடிய அண்ட் எப்படி சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலுமே கூட சூட்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு சேவிங்ஸ் மெத்தடாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் செகண்ட் ஒன், ட்ராக் எக்ஸ்பென்சஸ். இது அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் இதில் நிறைய பேர் அன்னன்னைக்கான எக்ஸ்பென்ஸை எழுத மறந்துடுவாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் ஆச்சுன்னா என்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையுமே மறந்துடுவாங்க. அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஐடியா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அதுக்கு நமக்கு தேவை ஒரு பெரிய டைரி, அப்புறம் ஒரு சின்ன நோட் பேட் வச்சுக்கிறதுக்கு டஃப்பாக இருக்குன்னா மொபைல் ஆப்லேயே நோட் பேட் இருக்குல்ல, அதை ஹோம் பேஜில் நமக்கு விசிபிளாக இருக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம். லைக் கான்டாக்ட்ஸ் பக்கத்தில் வச்சுக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இல்லைனா யூடியூப் ஆப் பக்கத்தில் கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அதெல்லாம் தானே நம்ம அடிக்கடி பார்ப்போம். அதை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மொபைல் நோட் பேட் ஆப்பையுமே நம்ம பார்த்துருவோம். நம்ம வெளியில் போயிருக்கும்போது எந்த மாதிரிலாம் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறோமோ அதை அப்பப்போவே மொபைல் நோட் பேடில் நம்ம நோட் பண்ணி வச்சுட்டோன்னா, அன்றைக்கி டேட்டை மட்டும் போட்டோ இல்லைனா சும்மாவே கூட நோட் பண்ணி வச்சுட்டோன்னா வீட்டுக்கு இந்த பெரிய டைரியில் அது எல்லாத்தையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 நாள் 3 நாள் எழுதுறதுக்கு நம்ம மறந்துட்டோனாலுமே அந்த டேட்டா நம்மக்கிட்ட மொபைல்லையோ இல்லாட்டினா ஸ்மால் நோட் பேட்லேயோ இருக்கும்போது அது மிஸ் ஆகிறதுக்கான சான்ஸே நமக்கு இருக்காது. இப்படி நம்ம ப்ராப்பராக நம்மளோட எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்கும்போது அன்னெசரியாக என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். அப்படி அன்னெசரியாக உள்ள எக்ஸ்பென்சஸை நம்ம கம்மிங் மந்த்ஸில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணோன்னா அது நமக்கு சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேவிங்ஸை ப்ராப்பராக பண்ண முடியாததுக்கு காரணம் இந்த மாதிரியான அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் தான். இந்த ஐடியாவையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட சேவிங்ஸில் பாசிட்டிவ் சேஞ்சஸ் இருக்கிறத கண்டிப்பாக பார்க்க முடியும். அடுத்ததாக கோல்டு சேவிங்ஸ். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கோல்டு சேவ் பண்ணுறதுக்கு இந்த 2 மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் கோல்டு சிட்டு போட்டு பழகிட்டா நேராக போய் நகை வாங்குறது நம்ம கண்டிப்பாக பண்ணவே மாட்டோம். ஏன்னா நமக்கு வேஸ்டேஜ் கொடுத்து வாங்குறதெல்லாம் கண்டிப்பாக பிடிக்காமல் போயிடும். இருக்கிறதுலையே மினிமம் அமௌண்ட்டாக 1000, 2000 இந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டில் சிட் ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த இயர் எண்டில் 1 கிராம் இல்லை 3/4 கிராம் சேர்ந்துருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல. ஒன்றுமே சேர்க்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன அளவில் கோல்டை சேர்க்குறது நமக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 2000 ரூபாய் போட்டிருந்தோன்னா அடுத்து 3000 ரூபாயாக மாற்றலாம். இல்லை 1000 ரூபாய் போட்டிருக்கோமா 2000 ரூபாயாக மாற்றலாம். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளையே அறியாமல் நம்மக்கிட்ட கோல்டு சேவிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். டிஜிகோல்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி கூட நம்ம ஒரு அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு போட்டு விட்டுறலாம். இப்போ ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு எடுத்துக்கிட்டோன்னா 120 டேஸ்க்கு 7% பெனிஃபிட் கொடுக்குறாங்க. டெய்லி ஒரு சின்ன அமௌண்ட் இருக்கிறதுலேயே மினிமம் அமௌண்ட் 100 ரூபாய். ஆனால் 100 ரூபாயாக போடாமல் 105, 106 இந்த மாதிரி கோல்டு ரேட்டை பேஸ் பண்ணி 1 மில்லிகிராம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே வந்தோம்னா, அதுவும் டெய்லி பேசிஸில் ஒவ்வொரு நாளுமே அந்த அமௌண்ட்டை போட்டுக்கிட்டே வந்தோன்னா அட்லீஸ்ட் 1 கிராமாவது குறைஞ்சது நம்மளால் சேர்க்க முடியும். போத்தீஸ்லேயும் டிஜிகோல்டு இருக்குது. ஆனால் அது இப்போ அவங்க அப்டேட் பண்ணது அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஜிஆர்டியில் இருக்கிறது தான் நம்ம கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்குது. அமௌண்ட்டை பேஸ் பண்ணி எந்த அமௌண்ட் போட்டால் எக்ஸ்ட்ரா 1 மில்லிகிராம் கிடைக்கும் அப்படிங்கிறத டெய்லியுமே நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். வேணும்னா அதை செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் டெய்லியுமே பே பண்ணிக்கோங்க. நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 330 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும். 120 டேஸ் வரைக்கும் 1 கிராம் சேர்த்துட்டா அடுத்து இன்னொரு அக்கௌண்ட்டை கூட க்ரியேட் பண்ணி திரும்பவும் முதல்ல சேர்க்க ஆரம்பிக்கலாம். இதுவும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கோல்டு சேவிங்ஸை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஃபைனல் ஐடியா, வீக்லி சேலஞ்ச்.
இது ரொம்ப சூப்பரான ஒரு சேவிங்ஸ் ஐடியா. இதுக்கு ஒரு A4 ஷீட்டையும் ஒரு பென்னு ஸ்கேலு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு மொத்தமாக வந்து ஒரு வருஷத்தில் 52 வீக்ஸ் இருக்குது. ஸோ 52 பாக்ஸஸ் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு பாக்ஸ்லேயுமே அப்படியே 10 ரூபாயாக கூட்டிக்கிட்டே போகணும். 10, 20, 30, 40 இப்படியே 520 ரூபாய் வரைக்கும் அந்த 52 பாக்ஸ்லேயும் போட்டுறணும். வாரத்தில் ஏதாவது ஒரு நாளை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சண்டே, சாட்டர்டே, மண்டே இல்லைனா ஃப்ரைடே இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாளை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த டே வரும்போதெல்லாம் இதில் இருக்கிற ஏதாவது ஒரு அமௌண்ட்டை போடணும். டெய்லி வரிசையாக 10, 20, 30 அப்படி தான் போடணும்லாம் எந்த ஒரு அவசியமே கிடையாது. நம்மக்கிட்ட 500 ரூபாய் இருக்கா, ஃபஸ்ட்டு 500 ரூபாயை போட்டு முடிச்சிடலாம். 520 ரூபாய் இருக்கா, 520 ரூபாயை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பெரிய அமௌண்ட்டை முடிச்சுட்டா நமக்கு போக போக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா மாதத்துக்கு 4 வாரம் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் வீக்கெல்லாம் நமக்கு கொஞ்சம் பெரிய அமௌண்ட் போடுறது ஈஸியாக இருக்கும். பட் 3rd, 4th வீக்லாம் கொஞ்சம் சின்ன அமௌண்ட் போடுறது தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி கூட பிரித்து இந்த 52 வீக்ஸுமே கரெக்டாக நம்ம ப்ராப்பராக சேவ் பண்ணிக்கிட்டு வந்தோன்னா அந்த இயர் எண்டில் 52 வீக்ஸ் முடியக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம கையில் 13,780 ரூபாய் இருக்கும். இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக தான் எனக்கு தெரியுது. இந்த ஐடியாவும் ரொம்ப ஈஸியாகவே எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடிகிற ஒரு ஐடியாவாக தான் இருக்குது. நான் சொன்ன இந்த 4 ஐடியாஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் எந்த ஐடியாவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான சேவிங்ஸ் வீடியோஸ், சேவிங்ஸ் மோட்டிவேஷன்ஸ் இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.